இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் 7/9/2024 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி மாலை 3:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலை 11:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 11:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தையல், சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். கவனமாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. இன்று பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் திட்டமிட்டது ஒன்று, நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். பணிகளை திறமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன விஷயங்களை கூட பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து யதார்த்தமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுதும் பணத்தை கவனமாகவும் கொண்டு செல்லுங்க. இன்று கவனமுடன் பணத்தை கையாள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்களிலும் கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வேலை இடத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் குறையும். இதனை வீட்டிற்கு கொண்டு வரவும் வேண்டாம். புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாங்க. இதுல கவனமாகவும் இருங்க. அலட்சியமாக இருந்துவிடவும் வேண்டாம். கையில உள்ள காசு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மேலதிகாரிகளுடைய மனப்போக்கு அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் குறையும். பணவரவுல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் வீட்டில் நடைபெறும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். உறவினர்களினால ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்று முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு வேலைகளும் நடைபெறும். இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியிடத்துல 1ற்கு 2 முறை ஒரு வேலையை செய்ய வேண்டியதும் இருக்கும். அன்றாட வேலையிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி ரீதியாக சில இக்கட்டான சூழ்நிலைகளை தாண்டி வர வேண்டியதும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க.
இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சியில நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணத்தை சேமிப்பதில் அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வியில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியோர்களிடத்துல பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. சேமிப்புகளும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய திறமையின் மீது இன்று அதிக நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய வேலையின் காரணமாக அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இதன் மூலம் இன்று ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. கம்பெனி வளர்ச்சிக்காக கூடுதலாக பாடுபடவும் செய்வீங்க. கணினித்துறை, கட்டுமான தொழில், கமிஷன் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உச்சத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணத்திற்காக ஆசைப்பட்டு எதிர்மறையான வேலைகளில் ஈடுபடவும் வேண்டாம். மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பினால செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு கழுத்து வலி, முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்தில் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. உறவினர்களின் மூலம் குடும்பத்துல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு அதிகரிக்கும் படிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பணியாளர்களினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தொழில்ல நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினருடன் ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்களும் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல போட்டிகளை எல்லாமே எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வேலையில பெரிய வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானமாக பேசுவதும் நல்லது. அலுவலகத்துல அரசியல் பேச்சுக்களை கண்டிப்பாக பேசவும் வேண்டாம். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். இன்று அதிர்ஷ்டமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைந்தும் காட்டுவீங்க. அதற்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். சொத்து பிரிவினைகள் தொடர்பான எண்ணங்களும் ஏறேறும். உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். கழுத்து தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் மேம்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். உத்தியோக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளும் குறையும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய நிலையான தன்மையின் காரணமாக இன்று உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. இதன் மூலம் உங்களுடைய பணிகள்ல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்தில் காணப்படுகின்ற ஆற்றல் மற்றும் உற்சாகத்தின் காரணமாக இன்று ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே நிலையாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான நல்ல ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. பந்தய வியாபாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற பந்தயங்கள் கட்டவும் வேண்டாம். அரசு வேலையில சட்டத்தை மீறி நடந்துவிடவும் வேண்டாம். கவனக்குறைவாக இருப்பது உங்களுடைய மதிப்பும் மரியாதையையும் பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடனாக கொடுத்த பணத்தை கேட்கும் பொழுது பகைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நயமாக பேசி வசூலிப்பதும் நல்லது. வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை கவனித்தும் கொள்ளுங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உற்சாகமும் இருக்கும். இதனால மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். துணிச்சலாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நன்மைகளும் உண்டாகும். எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும். சகோதரர்களின் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரவும் செய்யும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வேலையில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினருக்காக இன்று கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல சக ஊழியர்களுடன் உங்களுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை சுற்றி உள்ளவர்களுடைய நல்லுறவும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உடன் இருப்பவர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. நேர்மையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனைவரிடத்திலுமே கனிவாக பேசுவதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு உங்களை நீங்களே அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரிடத்திலும் விடாப்பிடியாக பேசவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. இன்று பணிகள் பரபரப்பாகவும் இருக்கும். கூடுதலான பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. மனதுல சின்ன சின்ன பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல முறையான தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. அவர்களுக்காக என்று விட்டு கொடுத்தும் செல்வீங்க. இன்றைய நாளை ஒரு சிறந்த நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க.
நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. இது உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல ஒரு நிம்மதியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தாய் தந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவில் செலவு என்று எதுவும் இருக்காது. பைனான்ஸ் தொழிலை நல்ல முறையில் நடத்தவும் செய்வீங்க. பண இழப்புல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வேலை இடங்கள்ல வீண் விவாதங்கள் செய்து அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏமாற்றங்களும் நீங்கும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். வெளியிடங்கள்ல கொடுத்து வைத்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று அவ்வப்பொழுது ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதை பேசினாலும் அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தலை சுற்றல் போன்ற சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. என்று கவனமுடன் பேசுவதும் நல்லது. உங்களுடைய வேலையில சில சிரமங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். குடும்பம் மற்றும் வேலையில உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலைச்சல்களும் இருக்கும். முதலீடுகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. காதல் உறவுல இருக்கிறவங்க கவனமுடன் பேசுவதும் நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை செலவும் செய்வீங்க. உழைப்புக்கு ஏற்ப உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தற்பெருமை சிந்தனைகளை குறைத்தும் கொள்ளுங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குணநலன்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல என்ற கவனமுடன் இருப்பதும் நல்லது. சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உயர்வும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். மாற்றங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கவனமுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பக்குவமான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உங்களை நீங்களே அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரிடத்திலும் அதிகப்படியான பேச்சுக்களை பேசிவிடவும் வேண்டாம். கேலி கிண்டலாக பேசுவதாக எண்ணி யாரையும் நீங்கள் துன்புறுத்தவும் வேண்டாம். பணியில சில போராட்டங்களுக்கு பிறகு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணிச்சுமையின் காரணமாக அவ்வப்பொழுது வருத்தத்துடனும் காணப்படுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நகைச்சுவையான உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சில தேவையற்ற செலவுகளும் உங்களை தேடியும் வரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல், கண்கள் சிவத்தல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட படிப்புல சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவியினால அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கவும் செய்வீங்க. இனிமையாக பேசி உங்கள் மனைவியினுடைய மனதை கவர்ந்தும் விடுவீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தின் மூலமாக பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும்.
பொறுமையாக இருப்பதும் நல்லது. தொழில் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகள், ஃபாஸ்ட்ஃபுட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பண இழப்புகளும் மாறும். உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில சில சிரமங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வழிகளை ஆராயவும் தொடங்குவீங்க. முதலீடுகள்ல சிறப்பான கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. சரியாக பணத்தை நிர்வகிக்கவும் செய்வீங்க. காதல் விஷயத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. எதிர்காலத்தை குறித்து அதிகமாக யோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்படலாம். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயாருடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. செலவுகளும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அலைச்சல்களும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில சிறிது மந்தத்தன்மையும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். இதில் நீங்க உறுதியாகவும் இருப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. சில கடினமான வேலைகளையும் கூட இன்று நல்லபடியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண ஒருவேளை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மனதில் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளித்தும் கொள்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பல் மருத்துவர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்பு சேமித்து வைத்த பணத்துல இருந்து இப்பொழுது தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் வந்து சேரும். கமிஷன் வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்ப்புகளையும் மீறி அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வீடு கட்டுவதற்காக திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. உறவினர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களையும் கேட்டறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து நீங்க அதுல பெருமைப்படவும் செய்வீங்க. வீட்டை உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அழகுபடுத்தவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பழைய முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. நீங்கள் எடுக்க வேண்டிய எந்த ஒரு முயற்சியிலும் குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவுகளும் இருக்கும். இன்று உங்களுக்கு நல்ல வெற்றியையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க.
வெளியூர் பயணங்களினால மேன்மையும் உண்டாகும். வெளியூர்ல சென்று சந்திக்க வேண்டிய நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகரமாகவும் நடைபெறும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையான நாள் என்றும் கூறலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் எளிமையாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல பணியில உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். இன்று தரமான பணிகளையும் வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய காதலையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதி மற்றும் தைரியத்தின் காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத தடைகளும் நீங்கி புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. செலவுகளை மனைவிக்காக செலவழிக்கவும் செய்வீங்க. மனக்குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்களுக்காக நீங்கள் வாதாடவும் வேண்டாம். சிலருக்கு வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல வகைகளிலுமே அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வகைகளை எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வாழ்க்கை துணையின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவீங்க. மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சில மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிறைவேறாத கனவுகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் என்று சிறப்பாகவும் செயல்படுவீங்க. மதிப்பு மரியாதையுடனும் இருப்பீங்க. வேலையில வெற்றி பெறுவதற்கான தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்று சில ரகசியங்களை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பதே நல்லது. காப்பீடு துறைகள்ல ஆதாயமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல மேன்மையும் உண்டாகும். விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல உழைப்பிற்கு ஏற்ப பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தன விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி ஹயக்ரீவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வளமான நாள் என்றும் கூறலாங்க. தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல முக்கியமான லட்சியங்கள் இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பணி மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்களுடைய செயல்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படைக்கலாம். புதிய வேலைகளை நீங்களே துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். இப்பொழுது உங்களுடைய தேவையை விட அதிக அளவு பணமும் கையில இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய சேமிப்புகளை நல்ல விதத்துல செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களை ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்வீங்க. எந்த ஒரு வேலையிலும் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்களினால டென்ஷன்களும் ஏற்படலாம். கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த வங்கி கடன்களை தாமதமாகவாவது கொடுத்து முடித்து விடுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. வாழ்க்கை துணையுடன் இனிமையான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களுடைய பிடிவாதமான போக்கும் மாறும். அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. வியாபாரத்துல சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்கள் இடத்துல இருக்கின்ற பணத்தை புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் பத்திரங்கள் ஆகியவற்றை கவனமாக படித்து பார்த்து செய்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வேலையில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய செலவுகளை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உற்றார் உறவினர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அரசியல்ல உள்ளவர்கள் என்ற எந்த ஒரு பெரிய விஷயத்திலும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பொழுதுபோக்கிற்காக என்று பணத்தை செலவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கையும் அன்பும் அரவணைப்பும் மிகுந்ததாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் கவனத்துடனும் இருப்பதும் நல்லது. கற்பனை சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் அதிகரிக்கும். ஆனாலும் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல விதமாக தங்க முடியும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. நன்மை தீமை என்று கலந்தே காணப்படும். இன்றைய நாளை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்வதற்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் விதாண்டாவாதமான பேச்சுக்களை கடைபிடிக்கவும் வேண்டாம். பணியில சின்ன சின்ன கவனக்குறைவுகளும் ஏற்படலாம். இன்று வேலைகள் சற்று நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்து தாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும்.
திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல கலகலப்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் பிரியமானவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவமும் தருவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி பாதுகாப்பு கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தனியார் ஊழியர்களுக்கு உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு திறனினால பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். தொழில விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன சலசலப்புகளும் நீங்கும். என்று திடீரென்று அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. பய உணர்வுகளும் ஏற்படலாம். மற்றவர்களையே நீங்கள் முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களிடம் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகளும் லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையற்ற விவாதங்களும் சலசலப்புகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் காதலி இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்துல கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உறவினர்களுக்கு இடையே சிறு சிறு விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்கள் பாடங்கள்ல ஆர்வத்துடன் படித்து முடித்து விடுவாங்க. பயணங்கள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. பிரயாணங்களை மேற்கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. கடன்கள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அரசு காரியங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல எதிர்பார்த்த பணிகள் நிறைவடையவும் காண்பீங்க. கால தாமதங்களும் நீங்கும். கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தந்தையுடன் அனுசரணையாக இருப்பதும் அவசியம். சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று பணியிட சூழல்கள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது உங்களை பெரியதாக பாதிக்கவும் செய்யாது. உங்களுடைய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். திருமண உறவில இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற மாறுபடுகின்ற மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கலகலப்பாகவும் பழகவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் உங்களுடைய கையை மீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. என்று வேலை செய்கின்ற இடத்துல ஓய்வில்லாமல் வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களிடத்துல கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வீடு தொடர்பான வேலைகளை விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இட மாறுதல்களுக்காக விண்ணப்பமும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பணம் கேட்டு ஏமாறவும் வேண்டாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும்.
புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தை பொறுத்தளவிற்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சகோதரர்களுடைய வகையில சில சங்கடங்களும் ஏற்படலாம். தந்தை இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினான மகிழ்ச்சியும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல சில பிரச்சனைகளையும் சந்தித்து அதுல இருந்து வெற்றியையும் பெற்று விடுவீங்க. வேலையும் அதிகமாகவும் இருக்கும். முதலீடுகள் செய்யும் முன்பு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் இனிமையான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தொழில் மற்றும் பணியிடத்துல சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான விஷயங்களை நீங்களே நேரடியாக சென்று செயல்படுத்துவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். புத்துணர்ச்சியான சிந்தனைகளும் உண்டாகும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். புதிய வேலை நிமித்தமான எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடை பணிகள்ல லாபமும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மற்றும் பணியிடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆர்வமின்மையும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வேலைகளை நீங்களே சென்று செயல்படுத்துவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களிடத்துல உறுதியும் தைரியமும் என்று நிறைந்தும் காணப்படுவீங்க. சக பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு இன்று சௌகரியமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. அனைவரிடத்திலையும் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையாக பணி செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருத்துவ நிவாரணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அவர்களை உற்சாகப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதித்தும் காட்டுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினான ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. இன்று வாழ்க்கையில மறக்க முடியாத இனிமையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க.
மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புரிதல்களும் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல புதுவிதமான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குழந்தைகளுடைய வழியில எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அன்பும் அனுசரணையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். கட்டுப்பாடுகளும் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. ஏற்று இறக்கத்துடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல காணப்படும் நம்பிக்கையின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணியில சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல மறைந்து இருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அதிக அளவு அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பீங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. நிதியை பொறுத்தளவிற்கு சுதந்திரமாகவும் உணர்வீங்க. இன்று திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உறுதியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கும் காணப்படும். வியாபாரம் தொடர்பான வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அலுவலக வேலையின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். தூக்கமின்மையும் ஏற்படலாம். கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினான ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். அக்கம்பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் அதிகரிக்கும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்துல நிதி இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். எந்த ஒரு சூழலிலும் சச்சரவுகள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். திருமண வாய்ப்புகளும் தேடி வரலாம். வண்டி வாகனங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிறு தொழில் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஆதரவான சூழலும் உண்டாகும். புதிய இலக்குகளை பற்றிய மாறுபட்ட அணுகுமுறையும் உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.